கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 4:8. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா அதுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் தேவை, ஆண்டவருடைய அனுகூலம் நமக்கு தேவை. அதனால இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்ற, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஒரு காலத்தில் அவனுக்கு விரோதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவன் சுகமா வீட்டில் தங்க முடியலை, மலை அடிவாரங்களிலும் குகைகள்லேயும் தான் போயிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் அவன் ஆண்டவரை தேடி தேவ பிரசன்னத்தில் தேவாலயத்துக்கு வந்தான். ஒரு அழுதுகிட்டே ஒரு சங்கீதத்தை பாடிட்டு வரான். சங்கீதம் 66. மனுஷர்கள் என் தலையின் மேல் ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வர்றேன், ஆனாலும் உடைய செழிப்பான இடத்துல நான் வந்துட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய பாதப்படியிலே ஆலயத்திலே வந்து விழுந்தான். அதன் பிறகு அவன் பிரச்சனைகளை ஆண்டவர் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு அவனுடைய எல்லா சத்துருக்களை ஆண்டவர் அழிச்சு போட்டு 40 வருஷம் சுகமாய் இஸ்ரவேலை அரசாள கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் சொல்றான், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி. இன்னைக்கு நான் சுகமா நல்லபடியாக ஒரு ராஜாவாக செட்டில் ஆயிருக்கிறேன்னு காரணம் வேற யாரும் இல்லை, நீர் ஒருவர் தான் என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை விரயமாயிருக்கலாம், காலம் எல்லாம் வீணாக போயிருக்கலாம், உன்னுடைய படிப்பு உனக்கு கை கொடுக்காம போயிருக்கலாம், நம்பினவங்க எல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதை சுகமாய் தங்க பண்ணின ஆண்டவர் எனக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி எனக்கும் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து ராஜரீக மேன்மையை கொடுத்து என்னை சுகமாய் தங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, நாளை மறுநாள் இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறவங்க, கண்ணீரோட, கட்டுகளோட, வியாதியோட, வீட்டில் சுகமாக தங்க முடியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் நாளை மறுநாள் நம்ம சென்னை ஜெபகோபுரத்தில் இருக்கிற அந்த ப்ரேயர் ஹாலில் அப்படிப்பட்டவங்களுக்கு காலையில் 9:30 மணிக்கு ஒரு விசேஷத்தை கூட்டம் ஒன்று வச்சுருக்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைங்க, நாளைக்கு எப்படி தாவீது மனுஷரின் தலையின் மேலே ஏறி போகிறாங்க, தீயின் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன், ஆனாலும் செழிப்பான இடத்துல உங்கள் சன்னிதானத்தில் வந்துட்டேன்னு வந்து விழுந்தானோ, அதே போல் நாளை மறுநாள் நம்முடைய அடைக்கல பட்டணத்தில் சென்னையில் வந்து 9:30 மணிக்கு கூடுங்க. நல்லா துதி ஆராதனையில் கலந்துக்குங்க. கர்த்தர் உங்கள் மேலே ராஜரீக அபிஷேகத்தை வைத்து உங்களை சுகமாக தங்க பண்ணுவார். உங்களுடைய எல்லா வியாதிகளையும் மாற்றுவார். நம்பிக்கையோட வாங்க, கட்டுகள் அறுப்பார். நம்பிக்கையோட வாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நீங்கள் கூட்டுட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெயஸ்ரீ ராஜா, சென்னை. என்னுடைய மகள் பெயர் யுவஸ்ரீ. அவள் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th இயர் படித்து வருகிறாள். அவள் 6 வருடமாக கண்ணாடி அணிந்து வருகிறாள். கண் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் அவளுடைய கண்களை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவளுக்கு விழித்திரையில் ரெட்டினா ஓட்டை இருப்பதாக சொன்னார். நாங்கள் மகளை குறித்து ரொம்ப கவலை அடைந்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்து, பயப்பட வேண்டாம், கர்த்தர் சுகமாக்குவார், மகளுடைய கண்களில் உள்ள பிரச்சனை ரெட்டினான் பிரச்சனை நீங்கி வேதத்தை படிப்பாள் என்று சொன்னார்கள். மேலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்து கொடுத்த ஜெப எண்ணெயை, பரிமள தைலத்தை நான் தினமும் மகளுடைய கண்களில் பூசி ஜெபித்து கொண்டு வந்தேன். மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது மருத்துவர் பல விதமான மருத்துவ பரிசோதனைகளை செய்து பார்த்துவிட்டு, உங்களுடைய மகளின் கண்கள் தெளிவாக இருக்கிறது, விழித்திரையில் இருந்த ரெட்டினாவில் இருந்த ஓட்டை மறைந்து விட்டது, பார்வை திறனும் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை கொடுத்தார். பாருங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட சுகம் கிடைப்பதற்கு நாளை மறுநாள் நீங்கள் கண்டிப்பாக அடைக்கல பட்டணத்துக்கு வாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இனி சுகமாய் தங்க பண்ணும்.
இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசாய் வாழும்படிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரத்தில் உள்ள எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்கள் மாறட்டும். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னும் வாழலை அப்படின்னு இருக்கிறாங்க, அவர்களை வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிற வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. ஆண்டவரே, நாளை மறுநாள் நடக்கப் போகிற அந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து உம்முடைய தழும்புகளினால் அவர்களை குணமாக்குகிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.